Hello friends, welcome to Tamalax. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு ஸ்டாப் வாட்ச் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ நீங்களே எப்படி உங்களோட ஓன் ஸ்டாப் வாட்ச் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பில்ட் பண்றது அந்த டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படின்ற சாஃப்ட்வேர் வச்சு தான் பார்க்க போறோம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோனா என்ன, எப்படி மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணுறது அப்படின்னு தெரியலாம். ஜஸ்ட் இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டுட்டோரியல்ஸ் நிறையா இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுலாம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க, பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது கவர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்னோட சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை. இந்த இடத்துல ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது. ஜஸ்ட் நான் அதை கொடுக்குறேன். என்னோட ஆப்புக்கு நேம் கேட்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாப் வாட்ச் பண்ண போறோம். நான் ஜஸ்ட் ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸோ ஃபினிஷ். இப்போ வந்து நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளோட ஆப் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருங்க. பிகாஸ் இந்த மாதிரி லோட் ஆகும்போது சம்டைம்ஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் ப்ராப்பராக லோட் ஆகும். ஏன்னா சம் ஃபைல்ஸ் வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 1 minute கூட ஆகும். சம்டைம்ஸ் உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்கள் சிஸ்டம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஒரு 30 secondsல முடிஞ்சிடும். ப்ளஸ் உங்களோட இன்டர்நெட்டை பொறுத்தும் இந்த ஸ்பீட் மாறும். ஸோ இது லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எந்த ப்ராசஸும் நோண்டாமல். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு லோட் ஆயிடுச்சு, 30 seconds தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஆப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட டிசைன் விண்டோக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பை டிசைன் பண்ணிக்குவோம். ஸோ லேஅவுட்டில் போயிட்டு ஆக்டிவிட்டி main.xml நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணோடனே எனக்கு அந்த இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் டிஃபால்ட்டாக, நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லாமல். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் இருக்குது, அதை போயிட்டு நான் ஜஸ்ட் ரிலேட்டிவ் லேஅவுட்டாக மாற்றுறேன். RELA ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ரிலேட்டிவ் லேஅவுட்டாக மாற்றிட்டேன். இப்போ வந்து உள்ளே வந்து சம் கண்டென்ட்ஸ் வைக்க போகிறோம். நம்ம என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லீனியர் லேஅவுட், மேட்ச் பேரண்ட் உள்ளே வந்து என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வைக்க போகிறோம். அதான் அதுக்கு முன்னாடி லீனியர் லேஅவுட் கொடுத்தோம்னா நம்ம ஓரியன்டேஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஆண்ட்ராய்டு ஓரியன்டேஷன் வெர்டிக்கல். உள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 பட்டன் வைக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா BUTT பட்டன் கொடுத்துட்டு, ஸோ 3 விதமான பட்டன். எதுக்குன்னா நம்மளோட ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ண, பாஸ் பண்ண, ரீசெட் பண்ண இந்த மாதிரி. ஸோ ஆண்ட்ராய்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நம்மளோட பட்டனில் வந்து என்ன கொடுக்கலாம்னா STRT ஸ்டார்ட். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். ஸோ ஐடி ஆண்ட்ராய்டு ஐடின்னு போட்டுட்டு நம்ம ஐடி கிரியேட் பண்ணலாம். ஸோ ஐடி வந்து நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன் ஸ்டார்ட்னால. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அகெயின் பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் அகெயின் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து 3 பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. நேம்ஸ் எல்லாம் மாற்றும். இது வந்து ஸ்டார்ட் இருக்குது, இந்த இடத்துல பாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரீசெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஐடி வந்து ஒரே ஐடி எல்லாத்துக்கும் வைக்க முடியாது. இதுக்கு எஸ் இருக்குது, இதுக்கு எஸ் இருக்குது. நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஐடியா. இந்த இடத்துல P அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா R. ஸோ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஐடி வந்துருச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3. இதுக்கு வந்து ஸ்டார்ட், இதுக்கு வந்து பாஸ், இதுக்கு வந்து ரீசெட் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். நம்மளோட டிசைன் பார்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு நம்மளோட ப்ரிவியூ பார்த்தோன்னா நம்மளோட பட்டன் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. இந்த இடத்துல மேட்ச் பேரண்ட்டுக்கு பதிலாக wrap content அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இந்த பட்டன் சைஸ் கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா wrap content கொடுத்தேன்னா என்ன ஆயிருக்குன்னா கரெக்டாக அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறேன்னா மேட்ச் பேரண்ட்டுக்கு பதிலாக wrap content கொடுக்குறேன். wrap contentனா கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி மட்டும் கண்டென்ட் wrap ஆயிருக்கும். ஸோ wrap content. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 பட்டன்ஸ் கிடச்சிருச்சு. என்ன பட்டன்ஸ்னா ஸ்டார்ட், பாஸ், ரீசெட். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தா நம்மளோட ஸ்டாப் கிளாக் ஸ்டார்ட் ஆகும், பாஸ் கொடுத்தா பாஸ் ஆகும், ரீசெட் கொடுத்தா ரீஸ் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்க்க கொஞ்சம் அங்கே இந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் இதை சேஞ்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல வெர்டிக்கலுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா ஹரிசாண்டல்னு கொடுக்குறேன். ஹரிசாண்டல் கொடுத்தா இந்த மாதிரி சைடில் போகும், வெர்டிக்கல் கொடுத்தா கீழே வரும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா இதை நடுவில் வர வைக்கலாம். ஸோ சிம்பிள் தான். அதுக்கு வந்து கிராவிட்டின்னு கொடுத்துட்டு சென்டர்னு நான் கொடுத்தேன்னா அந்த மாதிரி எனக்கு நடுவில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பார்க்க ஓரளவுக்கு ஒரு நம்ம மொபைலில் பார்க்குற ஸ்டாப் வாட்ச் மாதிரி கிட்டத்தட்ட வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாப் வாட்ச் வேல்யூவெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் வியூ ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் வியூ wrap content மேட்ச் பேரண்ட் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும்.
உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம்னா ஆண்ட்ராய்டு டெக்ஸ்ட் தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் இனிஷியலாக நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 00 வச்சுக்கலாம். 00.00.00 இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த 00s வந்து இந்த இடத்துல கார்னரில் குட்டியாக தெரியுது. ஸோ இதை பட்டு நம்ம சென்டரில் கொண்டு வரணும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட் இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ நான் சைஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு சஜஷனில் டெக்ஸ்ட் சைஸ் வருது. அங்கே போய்ட்டு நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். சின்னதாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 40 கொடுப்போம். ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஒரு 60 வச்சுக்கலாம். 60 எஸ்பின்னு கொடுக்கணும் அதோட யூனிட். ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மூவ் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆண்ட்ராய்டு ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ANDROID ஆண்ட்ராய்டு STAR ஆண்ட்ராய்டு START ஆண்ட்ராய்டு மார்ஜின் ஸ்டார்ட்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய்ட்டு ஒரு 20 கொடுக்குறேன். மார்ஜின் வந்து தள்ளி போகும். ஸோ ஒரு 40 கொடுப்போம். கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஒரு 60 கொடுப்போம். இப்போ கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மார்ஜின் ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஜஸ்ட் மார்ஜின் லெஃப்ட்லேருந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக இது கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா மார்ஜின் டாப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீழே கொண்டு வந்துக்கலாம். 50 வச்சா கொஞ்சம் வருது. ஒரு 100 வச்சோன்னா ஓரளவுக்கு கீழே வருது பார்க்குற மாதிரி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா இங்கே வந்து ஒரு டைமர் வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்ட் பாஸ் ரீசெட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுனா ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு டைமர் ஓடணும், பாஸ் பண்ணால் பாஸ் ஆகணும், ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்புக்கு நம்ம இப்போ என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசைன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது பட்டன்ஸ் வச்சுருக்கோம், டெக்ஸ்ட் வியூஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா போய் ஜாவா கோட் மட்டும் ரைட் பண்ணணும். ஸோ ஜாவா கோட் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சு. ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட மெயின் ஆக்டிவிட்டி .ஜாவா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் உங்களோட ஜாவா ஃபோல்டரில் ஃபஸ்ட் இருக்க மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ இங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஜாவா கோட் இங்கே ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஆப் கம்ப்ளீட் ஆயிடும். நம்மளோட ஜாவா கோடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ கோட் விசிபிலிட்டி நீட்டாக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் வியூவில் நம்மளோட டைமை ஓட விட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வியூ கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் வியூ டைமர் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 பட்டன் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்டார்ட்டு, பாஸ் அந்த மாதிரிலாம். ஸோ பட்டனில் ஒரு 3 பட்டன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்னன்ட்டு எஸ்ஸு ஸ்டார்ட்டுக்கு, பாஸுக்கு பி, நெக்ஸ்ட்டு வந்து ரீசெட்டுக்கு ஆர். இந்த மாதிரி நீங்கள் நம்ம டிஃபைன் பண்ணுறதான். ஸோ இதெல்லாம் வேரியபிள்ஸ், இது வந்து கீவேர்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டைம் வந்து லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால லாங் வேரியபிள் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா மில்லி செகண்ட் டைம்த்துக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதெல்லாம் நான் ஏன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டார்டிங் டைம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டைம் பஃபர் நம்மளுக்கு தெரியணும். அடுத்த டைம் அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணிவிட்டு அகெயின் இது பண்ணாங்கன்னா ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம பின்னாடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ண நம்ம வந்து ஒரு ஹேண்ட்லர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்ட்லர்னு டைப் பண்ணிட்டு ஹேண்ட்லர் அப்படின்னு ஒன்று ஹேண்ட்லர் டிஃபைன் பண்ணுறேன். பிகாஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணால் நெக்ஸ்ட்டு இன்டீஜர் வேல்யூவில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதில் செகண்ட்ஸ், மினிட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபை பண்ணி முடிச்சிருக்கேன். அதாவது நம்மளுக்கு டைம் வந்து செகண்ட்ஸு, மினிட்ஸ், ஹவர்ஸ் அந்த மாதிரி போகும். ஸோ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட என்ன சொல்கிறது நம்ம அங்கே டிசைனில் கொடுத்துருக்க அந்த பட்டன் வேல்யூஸையும் இங்கே இருக்கிறதையும் நம்ம மேட்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டைமரையும் நம்ம டிசைனில் கொடுத்துருக்க இந்த டைம் பாக்ஸ்க்குரிய வேல்யூவையும் மேட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல இந்த இடத்துல நான் ஐடி கிரியேட் பண்ணலை. ஸோ ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா ஐடி அப்படின்னு போட்டோம்னா சஜஷன் வரும். ஐடியில் போயிட்டு க்ளீன் வச்சுக்கிறேன் ஐடி டயத்துக்கு. ஸோ இங்கே போயிட்டு இங்கே டயத்துக்கு நான் டைமர்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட் வியூவில். ஸோ என்ன பண்ணலாம்னா TIMER டைமர் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டுல ப்ராக்கெட்டுக்குள்ளே இது வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா TXT டெக்ஸ்ட் வியூ அப்படின்னு போட்டு ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளோட ஐடியை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ R.ID இதுக்கு என்ன ஐடி வச்சோன்னா டீன்ற ஒரு ஐடி வச்சோம். ஸோ கரெக்டாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 3 பட்டன் வச்சுருந்தோம். ஸ்டார்ட்டு, பாஸு, ரீசெட்டுன்ட்டு. ஸோ வந்து எஸ் ஈக்குவல் டு
இது வந்து என்னதுன்னா பட்டன். ஸோ வந்து BUTTON பட்டன் அப்படின்னு வச்சுட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஃபைன் வியூ பை ஐடின்னு போட்டு உள்ளே வந்து r.id டாட் எஸ்க்கு வந்து நம்ம எஸ்னே தான் நேம் வச்சுருந்தோம் ஸ்டார்ட்டுக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு 2 வாட்டி பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட்டுக்கு எஸ் வச்சுருந்தோம், வேறு எனக்கு பாஸ்க்கு பின்னு வச்சுருந்தோம் நேமு. வேறு என்ன பண்ணியிருந்தோம்னா ரீசெட்டுக்கு ஆர்னு நேம் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல பாஸ்க்கு பின்னு நேம் வச்சுருந்தோம், ஸ்டார்ட்டுக்கு எஸ்ன்னு நேம் வச்சுருந்தோம். ஸோ நான் இந்த இடத்துல ஐடிக்கு உள்ளே கொடுக்குறது இந்த எஸ்பி இந்த 3 வேல்யூவும் எங்கே கொடுத்த ஐடினா இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஐடி வந்து எஸ், ஐடி வந்து பி, ஐடி வந்து ஆர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட வேல்யூஸ் அண்ட் இங்கே கொடுக்குற எஸ்பிஆர்லாம் நான் இங்கே மென்ஷன் பண்ணுது. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே 1 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு S1 P1 R1. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கும், உங்களுக்கு புரியும் எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஹேண்ட்லரை நம்ம டிஃபைன் பண்ணிடணும், ஏன்னா அப்போ தான் ஹேண்டில் பண்ண முடியும் டயத்தை. ஸோ ஹேண்ட்லர் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஒரு ஹேண்ட்லர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த இடத்துல கீவேர்ட் ஸோ ஹச் கேப்ஸில் வரும். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வேல்யூ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகணும்னா ஸ்டார்ட் டைமே ஓடணும். ஸோ ஸ்டார்ட் பட்டனை யாராச்சும் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகணும்னா டைம் ஸ்டார்ட் ஆயிடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா S1 அப்படின்ற பட்டன் இருக்கு, ஸ்டார்ட் பட்டன். ஸ்டார்ட் பட்டன் எனக்கு கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நான் வந்து செட் ஆன் கிளிக் லிசனர்லாம் நான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். இதில் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அது ஓகே, இது இல்லை, செட் ஆன் கிளிக் லிசனர் இருந்தது இருக்கு. ஆன் கிரியேட் ஆஃப் மெத்தட் இருக்கும் ஒன்று, நியூ டாட் வியூ ஆஃப், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணணும். அது ஓப்ஸ் இதுவும் இல்லை. ஸோ செட் ஆன் கிளிக் லிசனர்னு வரும், அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஆன் கிளிக் லிசனர். ஸோ அதில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா நியூ வியூ ஆன் கிளிக் லிசனர் போட்டோம்னா இந்த மாதிரி மெத்தட் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டேப் அமுக்குனா எனக்கு ஸ்பேஸ் தள்ளி வந்துடும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ S1ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ S1ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து டைம் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எஸ் டைம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல எஸ் டைம் ஏன் கொடுக்குறேன்னா நம்ம அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம், டைம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு. ஸோ எஸ் டைமோட வேல்யூ என்ன ஆகணும்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் டிஃபால்ட்டாக ஒரு கிளாக் இருக்கும் உள்ள ப்ராப்பர்ட்டி, அதை சிஸ்டம் கிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம் கிளாக் வச்சு எனக்கு ஆக்டிவேட் ஆகி கரெக்டாக இப்போ என்ன டைம் இருக்கோ அதை வச்சு ஓடணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் டிஃபால்ட் ஃபங்க்ஷன். நம்ம ஹேண்ட்லர் என்ன பண்ணணும்னா இதை வந்து டைம் என்ன கரெக்டாக ஓடிட்டு இருக்கு அப்படின்ற ஹேண்ட்லர் பண்ணணும். ஸோ டாட் போஸ்ட் டிலேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து ரன்னபிள் கொடுக்கணும், பிகாஸ் நம்மளது கரெக்டாக ரன் ஆகுதா அந்த மாதிரி இருக்கு. போஸ்ட் டிலேட் ரன்னபிள் கொடுத்துட்டு கமா ஸ்டார்டிங் வேல்யூ 0, 0லேருந்து எனக்கு ரன் ஆகணும் அந்த மாதிரி. ஓப்ஸ், ஏதோ எரர் கார்டு RUNNABLE ரன்னபிள். இந்த ரன்னபிள் அப்படின்ற கிளாஸை நம்ம வந்து ஃபர்தராக கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ரன்னபிள் அப்படின்றது மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இதோடது முடிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் அகெயின் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஸ்டாப் ஆயிடணும். ஸோ வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ரீசெட் அப்படின்ற ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பட்டனுக்கு நான் நேம் என்ன வச்சுருக்கேன்னா R1. ஸோ R1 வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா செட் எனேபிள்டு ஃபால்ஸ் வச்சுறேன், ஏன்னா ரீசெட் நடக்கக்கூடாது இந்த மெத்தட் இருக்கும்போது. ஸோ அதனால அதை அப்படி வச்சுருவேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே காப்பி பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டார்ட்டுக்கு யூஸ் பண்ண கோட். ஸோ அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட் கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன்னா பாஸ் மெனுவோட கோடுக்கு P1 கொடுக்குறேன். ஸோ இப்போ இது எல்லாமே P1க்கு. ஆனால் பாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இது நடக்கக்கூடாது. பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும்னா பாஸ் ஆகணும், ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க டைம் பாஸ் ஆகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா டைம் பஃபரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு நடந்துட்டு இருக்க டைம் வந்து இப்போ என்ன ஆகிட்டு இருக்குமோ அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும். அது வந்து பஃபரில் இருக்கும். ஸோ டைம் பஃப் நம்ம மேலே என்ன ஸ்பேஸ் ஸ்மால் டி கொடுத்துருக்கோம், அப்போ இங்கேயும் ஸ்மால் டி கொடுக்கணும், அப்போ தான் எரர் இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்மால் டி கொடுத்தேன், இப்போ எரர் இல்லை. டைம் பஃப் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக என்ன வேல்யூ ஓடிட்டு இருந்துச்சோ அதை வச்சு நம்ம பண்ணணும். ஸோ மில்லி செகண்ட் டைம், அதாவது கரெக்டாக என்ன டைம் ஓடிட்டு இருந்துச்சோ அதை வச்சு நம்ம பண்ணணும். அடுத்து ஹேண்ட்லரை வச்சு ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஹேண்ட்லர் டாட் ரிமூவ் கால் பேக் வேல்யூ ரன்னபிள் RUNNABLE ரன்னபிள். ஸோ இந்த இடத்துல நம்ம ரன்னபிள் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஆனால் இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. இங்கே ஒரு ரன்னபிள் இருக்குது, இங்கே ஒரு ரன்னபிள் இருக்குது. ரெண்டையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருக்கோம். இந்த இடத்துல
பி வந்து கேப்ஸில் இருக்குது, பி வந்து ஸ்மால். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் டைம் ஆஃப் ஸ்மாலில் தான் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ட்ரூவில் கொடுத்துடணும். ஏன்னா இங்கேயும் ட்ரூவில் கொடுக்கணும்னா ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஃபால்ஸாக இருக்கும், நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம், அதனால ட்ரூ. ஜஸ்ட் எரேஸ் பண்ணிடுறேன் எம்டி ஸ்பேஸ். வந்து நம்ம 2 பட்டனுக்கு கோட் முடிச்சிட்டோம். இப்போ தேர்டாக வந்து நம்ம ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், பாஸ் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், இப்போ இங்கே வந்து ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும். ஸோ அதனால R1 நான் கொடுக்குறேன். ஸோ ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்னா நம்மளுக்கு வந்து இது நடக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணால் எல்லாமே ரீசெட் ஆகணும், நம்ம ஸ்பெசிஃபை பண்ண எல்லாமே. ஸோ நம்ம என்னெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்னா மில்லி செகண்ட், எஸ் டைம், டைம் பஃபர், அப்டேட், செகண்ட், மினிட், மில்லி செகண்ட், இந்த மாதிரி எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் ரீசெட் பண்ணணும். சிம்பிளாக நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போய் காப்பி பண்ணிவிட்டு இடத்துல கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஜஸ்ட் இதை ரேஸ் பண்ணிடலாம், இதை ரேஸ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் அகைன் டைப் பண்ணணும் அப்படின்றக்காக ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நார்மலாகவே டைப் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் டு 0 நம்ம அசைன் பண்ணணும். ஏன்னா ரீசெட் பட்டனை கிளிக் ஆனால் என்ன ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ டைம் ஓடிட்டு இருந்தாலும் எனக்கு எல்லாமே ரீசெட் ஆகணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் ஜஸ்ட் எல்லாத்துக்கும் நம்ம அங்கே மேலே என்னெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வேல்யூவை ரீசெட் பண்ணணும். எல்லாத்துக்கும் 0 அசைன் பண்ணால் என்ன ஆயிரும்னா வேல்யூ வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ நம்மளோட மில்லி செகண்ட், டைம் பஃபர், அப்டேட், என்னென்னலாம் வச்சுருந்தோமோ எல்லாத்தோட வேல்யூ டைமும் இப்போ வந்து என்ன ஆயிரும்னா ரீசெட் ஆயிரும். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து அந்த ரன்னபிள் கோடை மட்டும் டைப் பண்ணணும். ஸோ அதை நம்ம டைப் பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் ஜஸ்ட் அந்த ரன்னபிள் அப்படின்ற ஃபங்க்ஷனை டைப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு 5 லைன்ஸ் ஆஃப் கோடு தான். நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இங்கே எரர் காட்டுது. என்ன எரர் காட்டுதுன்னா செகண்ட், மினிட், மில்லி செகண்டில். ஸோ ஜஸ்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெறும் இன்ட்டு தான், லாங்கு கிடையாது. ஸோ இன்ட்டு டேட்டா டைப்புக்கு எல் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ அந்த எல்லை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாம் டெலீட் பண்ணுறோம்னா போதும். இது எல்லாமே லாங் டேட்டா டைப், ஸோ அதனால எல் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இது இன்ட்டுனால ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளோட எரர் போயிடுச்சு. இப்போ அந்த ரன்னபிள் என்ன பண்ணியிருக்கேன்னா ரன்னபிள்னு நியூ ரன்னபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் அப்போ தான் ரன் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ரன்னபிள் என்ன பண்ணியிருக்கோம்னா செகண்ட்னா என்ன, மினிட்னா என்ன, செகண்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ மில்லி செகண்ட் டைம் என்ன ஆகும்னா நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆண்ட்ராய்டு மொபைல்குள்ளேயும் ஒரு சிஸ்டம் கிளாக் இருக்கும். ஸோ அதோட சிஸ்டம் கிளாக்கை வச்சு நம்ம டைமை ஜென்ரேட் பண்ணுறோம். அதுக்குரிய கோடு தான் இது. ஸோ அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த டைம் ரன் ஆக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. செகண்டில் என்ன பண்ணணும்னா அதாவது ஒரு செகண்டுக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு வேல்யூ அப்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. மினிட்னா எவ்வளோனா 60 செகண்ட். ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும், 60 செகண்ட்ஸ் இருக்கும். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ இருக்கும்னா %60 டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ மில்லி செகண்டுக்கு எப்படி கிடைக்கும்னா நம்ம அந்த 1000 யூனிட் மினிமம் வேல்யூ வச்சுக்கணும். ஸோ சிம்பிளாக இந்த 5 லைன்ஸ் தான் அந்த ரன்னபிள் கோட். ஸோ இப்போ நம்ம மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரன்னபிள் அப்படின்ற எரர் இருந்துச்சு, அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இல்லை. ஆண்ட்ராய்டு ஆப்போட மொத்த கோடும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட டிவைஸ் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப் வந்து ரன் ஆகி வந்துடும். ஸோ நம்மளோட ப்ரிவியூ விண்டோக்கு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி மெயின். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஆப் வந்திருக்கும். ஸோ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட் பாஸ் பட்டன் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் பாஸ் ஆகணும். அடுத்து நம்ம என்ன பட்டன் வச்சுருந்தோம், ரீசெட் பட்டன் வச்சுருந்தோம். ஸோ ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரீசெட் ஆகணும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப் வந்து ஏபிகேவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்தோடனே இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஆப்பை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது ஜென்ரேட் ஆக ஒரு 1 மினிட் வரைக்கும் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து ஆப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாலிங் ஏபிகேன்னு வருது. ஸோ நம்ம ஆப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆப் வந்து ரெடி ஆகி லான்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டைமர் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்மளோட ஆப் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேல்யூ ஸ்டார்ட்டில் இருக்கும்போது ரீசெட் கொடுக்கல, அதனால தான் நம்ம அந்த இடத்துல டிசேபிள் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்டார்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் என்னோட லான்ச்சர் இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஆப் எப்பயும் போல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நான் பாஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ் பண்ணால் மட்டும் என்னால் ரீசெட் பண்ண முடியும். ஸோ ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகணும், கிளியர் ஆகலை.
பட் பாஸ் பண்ணால் பாஸ் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் பாஸ். ரீசெட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டேட்டா வந்து என்ன ஆகணும்னா நம்மளுக்கு எல்லாமே 0 ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக ஜஸ்ட் நம்மளோட ஆண்ட்ராய்டு கோடில் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு நம்மளுக்கு எப்படி வரணும்னா 00.00.00 வரணும். ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு டெக்ஸ்ட் வரணும். டாட் செட் டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா எரர் காட்டுதுன்னா நான் வந்து இந்த இடத்துல டைமரை மென்ஷன் பண்ணல. ஸோ டைமர் டாட் செட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எரர் போயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அகெயின் ரன் பண்ணுறேன் நம்மளோட ஆப். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட சேஞ்சஸ் சேவ் ஆகிட்டு அகெயின் நம்மளோட ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆப் லோட் ஆயிடும். இப்போ பார்த்தாலும் ஆப் லோட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் கொடுக்குறேன், வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. பாஸ் பண்ணுறேன், பாஸ் ஆகுது. ரீசெட் கொடுக்குறேன், ரீசெட் ஆகுது. ஸோ நம்மளோட ஸ்டாப் வாட்ச் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் ஒரு தாட்டி செக் பண்ணிடலாம். ஸ்டார்ட் கொடுக்குறேன், ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாஸ் கொடுத்தா பாஸ் ஆகுது. அகெயின் ரீசெட் கொடுத்தா ரீசெட் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஆப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா லைனோட ஒர்க்கிங் கோடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும்னா மெயினாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் பேடிஎம்ல சப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.